ஆஸ்திரேலியா விசஸ் இங்கிலாந்து ஆசஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. இன்னைக்கு வந்து 3வது டெஸ்ட் மேட்ச் ஃபைனல் டே வந்து நடந்துகிட்டு இருக்கு. 5வது நாள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி 2 மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வந்து வின் பண்ணிட்டாங்க. இது வந்து 3வது மேட்ச். இந்த மேட்ச் வந்து வின் பண்ணிட்டானா ஆஸ்திரேலியா வந்து ஆசஸ் டெஸ்ட் மேட்ச் வந்து டிராஃபி வந்து வின் பண்ணிடுவாங்க. அதனால வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மேட்ச் வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க தெரியும். ஹாட்ஸ்டாரில் வந்து லைவாக போட்டுட்டு இருக்காங்க. மொத்தம் 5 மேட்ச். 2 மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. 2 மேட்சுமே ஸ்டீவன் ஸ்மித் தான் வந்து கேப்டன்ஷிப்பாக வின் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு மேட்ச்ல வந்து பேட் கமின்ஸ் தான் வந்து கேப்டன். சரிங்களா, ஒரு 3 விக்கெட் தான், அதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. விக்கெட் விழுந்துருச்சு. இன்னும் 2 விக்கெட் தான் இருக்கு. 2 விக்கெட்டை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து டிராஃபி வின் பண்ணிடுவாங்க. ஆசஸ் டெஸ்ட் மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இங்கிலாந்து ப்ரிடிக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இங்கிலாந்துல பழைய பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த டைம் வந்து இங்கிலாந்து தான் வந்து ஆசஸ் டிராஃபி வின் பண்ணுவாங்க, ஆஸ்திரேலியா வந்து தோத்துருவாங்க அப்படின்னு நிறையவே ப்ரிடிக்ஷன் வச்சாங்க. ஆனா இந்த டைம் வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ண போறாங்க. 3வது மேட்ச் ஆஸ்திரேலியா வின் பண்ண போறாங்க. இது போக நான் 2 மேட்ச் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச 5 மேட்சுமே ஆஸ்திரேலியா வின் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க இங்கிலாண்டை. அதனால வந்து ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா வந்து மேட்ச் பாருங்க. ஹாட்ஸ்டார்ல லைவா போய்கிட்டு இருக்கு.